அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து மெயின்ஸ் சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது அது தொடர்பான தகவல்களோ வந்தால் தினசரி நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு முடிவெடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோஸ் வந்து எது போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு வரலாறு. ஓகேங்களா, அது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக எப்போ ஆரம்பிச்சதுன்னா நீதி கட்சியிலிருந்து தான் முதல்ல நம்ம இடஒதுக்கீடு வரலாறு ஆரம்பித்தது. ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து உயர் சாதியினரினோட வந்து பெரும்பான்மையான வேலைவாய்ப்புகள் அவர்களிடம் தான் இருந்துச்சு. 19th செஞ்சுரியில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வந்து வேலைவாய்ப்புகள் எல்லாருக்கும் சம இடஒதுக்கீடு வேணும், சமூக நீதி வேணும் அப்படிங்கிறதால தான் ஃபஸ்ட்டு நீதி கட்சி அந்த கோரிக்கையை முதல்ல எழுப்புனாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, வேலைவாய்ப்பில் வந்து 97% வேலைவாய்ப்புகளை வந்து வெறும் 3% மட்டுமே இருந்த பெரும்பான்மையான சமூகத்தினரே அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இடஒதுக்கீடில் வேலைவாய்ப்புகளில் முக்கியமான பதவிகள் அனைத்தும் அவங்க தான் அவங்க வசம் தான் இருந்துச்சு. 97% இந்த மக்கள் வந்து 3% வேலைவாய்ப்பு கூட பெறவிடவில்லை. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா 1913 CARDU அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. கவர்மெண்ட்டே அமைச்ச அறிக்கை, ஒரு கமிட்டி. அந்த வெளியிடுற கமிட்டியோட அறிக்கையின் அடிப்படையில் வந்து இது வெளியில் வருது. அதனால தான் வந்து அந்த 1913 அப்புறம் 1916 நீதி கட்சிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீதி கட்சியோட ஜிஓ ஃபஸ்ட்டு எப்போ வருதுன்னா 1921 முதல்ல அந்த ஜிஓவை கொண்டு வர்றாங்க. இடஒதுக்கீடு அரசணை. அதை தான் நம்ம இப்போ 100 வருடம் கழிச்சு 2021 கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனவுடனே அதை 100ஆண்டு விழாலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த சமூக நீதியில் வந்து தமிழகம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மறுக்கவே முடியாது. இன்றைய சூழலில் நம்ம இந்த வேலைவாய்ப்புலாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீதி கட்சியோ பெரியாரோ இல்லைனா இந்த வகையான சாத்தியமான கூறுகள்லாம் கிடையாது. நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு. சும்மா மேலோட்டமாக பார்த்தோம்னா நம்ம இடஒதுக்கீடு பெரிய இது அப்படின்னு வந்து சமம் மீது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இதுதான் சமூக நீதி. ஓகேங்களா, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். உண்மையில் அதை நம்ம வந்து பெருமைப்படலாம். நம்ம டாபிக் போகலாம். 1913 CARDU அறிக்கை வெளிவருது. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, 97% வேலைவாய்ப்புகளை வந்து பெரும்பான்மையான வந்து 3% இடஒதுக்கீடு மக்கள் தொகையில் இருக்கிற 3% பெரும்பான்மை மக்களே அந்த வேலைவாய்ப்பெல்லாம் பெறுறாங்க. மீதி எல்லாம் பின்தங்கிய மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு அறிக்கை இருந்துகிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக தான் நீதி கட்சி தோன்றுறது. கோரிக்கைகள் வலுப்பெற்றுச்சு. முதல்ல 1921 கம்யூனல் ஜிஓ ஃபஸ்ட்டு வருது. அந்த ஜிஓ வந்து யார் கொண்டு வர்றான்னா முனுசாமி அப்படிங்கிறவர். அப்போ உள்ள ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, 19 அதை சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து எலெக்ஷன் நடக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து காங்கிரஸ் வந்து இந்த பதவியில் நாங்கள் வந்து தேர்தலில் பங்கு பெற மாட்டோம்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அப்போ நீதி கட்சி எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு வந்துடுறாங்க. அவங்க தான் 37 வரைக்கும், 19லேருந்து 37 வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவங்க 1921 தீர்மானம் கொண்டு வராங்க சட்டசபையில். அப்போ என்ன கொண்டு வர்றாரு முனுசாமிங்கிறவர், இந்த வந்து கம்யூனல் ஜிஓ 7 வருஷம் இருக்கும். 75% வந்து பின்தங்கிய மக்கள் வந்து எல்லா வேலைவாய்ப்புகளிலையும் கிடைக்கும் வரை இந்த இது வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வழிமொழியவர் யாருன்னா ஆர்கே சண்முகம், நம்மளோட நாட்டின் முதல் நிதியமைச்சர். சட்ட அமைச்சர் அம்பேத்கர் மாதிரி ஒரு நிதியமைச்சர். நம்ம கவர்மெண்ட் எலெக்ஷன் இது விடுதலை பெற்ற உடனே முதல் நிதியமைச்சர் அவர் தான். அவர் அப்போ என்ன கொண்டு வர்றாரு, அதை முன்மொழிகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு தவறிட்டோம்னா மிகப்பெரிய விளைவுகள் இருக்கும். இதை கொண்டு வந்தோம்னா நம்மளோட சந்ததிகள்லாம் நம்மளை பாராட்டும், வருங்கால சந்ததியினர்லாம் வந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்தவர்கள் என கொண்டாடுவார்கள்னு சொல்கிறாரு. யாரா, ஆர்கே சண்முகம். அடுத்த வழிமொழிகிறாரு யார், சி நடேசனார். நீதி கட்சி தொடங்கிய 3 நபர்கள் அவர் ஒருத்தர். தியாகராஜர், டிஎம் நாயர், சி நடேசன் 3 பேரும் தான் தொடங்குறாங்க. அதை சி நடேசனார் என்ன சொல்கிறாரு, அதை வழிமொழிகிறார். இது 3 பேர் தான் அந்த முதல் தீர்மானத்தில் முக்கியமானது. ஓகே, கொண்டு வந்தவர் முனுசாமி, அதை முன்மொழிந்தவர் ஆர்கே சண்முகம், வழிமொழிந்தவர் வந்து சி நடேசனார். இந்த ஜிஓ வந்து உடனே நடைமுறைக்கு வரல. 1927 இந்த ஜிஓ நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வந்தோடனே 1951 ஆண்டு வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அது பாட்டு போயிட்டுருக்கு. முதல் ஒரு பிரச்சனை எப்போ வருதுன்னா 1951. ஏன் அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக பிரச்சனை வருதுன்னா, செண்பகம் துரைராஜன்கிறவர் ஒரு வழக்கு தொடர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அரசியலமைப்பில் சரத்து 15, 16 நமக்கு தெரியும். 15 என்ன சொல்கிறது, சாதி மத இனம் பாலின வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
அதே பாகுபாடாக வேலை வாய்ப்பில் காமிக்கக்கூடாதுன்னு அரசியலமைப்பு விதி 16 சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் முரண்பாடாக நம்ம வந்து இடஒதுக்கீடு இருக்குது, இதில் பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்றாரு. செண்பகம் துரைராஜன் என்பவர். அவர் வழக்கு தொடர்ந்த உடனே அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் விசாரித்து இது வந்து இந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி ரத்து செஞ்சு உத்தரவிடுறாங்க. இதையே உச்சநீதிமன்றமும் உறுதி செய்யுது. இப்போ நமக்கு முதல்ல வந்து 27லேருந்து 51 வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. சிக்கல் எழுகுது. ஏன் முதல் சிக்கல் சொல்கிறேன்னா, இன்னொரு சிக்கல் நமக்கு இருக்குது, அதையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணுன்றதை பார்ப்போம் பின்னாடி. சிக்கலை வந்து என்ன பண்ணுறாங்க, பெரியார் காமராஜர்லாம் வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும், அப்போ அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. முதல் அரசியலமைப்பு திருத்தமே அப்போ தான் வருது. 1951 முதலாவது அரசியலமைப்பு திருத்தம். இது வரைக்கும் நம்ம 106 அரசியலமைப்பு திருத்தம் பண்ணியிருக்கிறோம். முதலாவது அரசியலமைப்பு திருத்தம் 1951 வருது. அந்த 51 கொண்டு வந்தது என்னென்னா, 15 சரத்து 4, 16 சரத்து 4ங்கிறத கொண்டு வர்றாங்க. அப்போ சமூகத்திலும் பொருளாதாரத்திலையும் பொருளாதாரம் கிடையாது, சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கலாங்கிறதுல நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்காக சிறப்பு சலுகை கொண்டு வரலாங்கிறது தான் 15வது சரத்து. வேலைவாய்ப்பில் கொண்டு வரலாங்கிறது தான் 16வது சரத்து. அது சொன்ன 4, 15 4, 16 4 கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இடஒதுக்கீடு என்ன இருந்ததுன்னா 25 + 16, 25 பிசிக்கு 16 ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருந்துச்சு. அது 1971 வரைக்கும் எந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. 71லேயும் இஷ்யூஸ் கிடையாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 25ங்கிறத 31, 16ங்கிறத 18ஆகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இடஒதுக்கீடை. யாருன்னா கலைஞர் அவர்கள் அதை வந்து இடஒதுக்கீடை விரிவுபடுத்துக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி 1971 சொல்கிறேன்னா 69 சட்டநாதன்கிற ஆணையத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அமைக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முன்னோடி நம்ம சொன்ன சமூக நீதிக்கு, அதே மாதிரி ராஜா மன்னர் கமிட்டி 1969 இன்டர்ஸ்டேட் ரிலேஷனுக்காக அமைச்சதும் அதுதான். இப்போ கூட ஜோசப் குரியன் தன்னாட்சி குறித்து ஆராயறதுக்கு அமைக்கப்பட்ட குழுவும் அதுதான். இப்படி பல முன்னெடுப்புகளை வந்து எடுக்கிறது தமிழ்நாடுங்கிறத நம்ம உண்மையிலே பெருமைப்பட்டுக்க வேண்டியது தான். நம்ம வந்து மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து உண்மையிலே வந்து நம்மளோட முற்போக்கு சிந்தனையாளர்கள் நிறைய பேர் நம்மளை வழிகாட்டி விட்டதால் நம்மளும் அதை பின்பற்றி போகிறோம், நல்ல சிறப்பான நிலையில் இருக்கிறோம். அப்போ 69 சட்டநாதன் ஆணையம் அமைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 71 இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. 31லேருந்து 18, 49% இடஒதுக்கீடு அப்போ இருக்குது. திருப்பி 79 எம்ஜிஆர் பீரியடில் ஒரு 8000 வரைக்கும் வேலை ஊதியம் குடும்ப வருமானம் இருக்கிறவங்கள விலக்களிக்கலான்னு ஒன்று கொண்டு வராங்க. அது ரிட்டன் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அது செல்லுபடியாகலை. அது சில சச்சரவுகள் வந்ததால் அந்த உத்தரவு திருப்பி வாங்கிட்டாங்க. 81 ஒரு ஆல்ட்ரேஷன் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, அதனால் 31 + 18 இருக்கிறத 50 + 18 மாற்றுறாங்க. பார்த்துக்குங்களேன், 25 16 51, 71 31 18 இருக்குது. அடுத்தது 50 18 ஆகுது, 68% இடஒதுக்கீடு ஆகுது. அப்பயும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, எக்ஸ்டென்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்போ இஷ்யூஸ் ஆகுதுன்னா 92 தான் இஷ்யூஸ் ஆகுது. அதுக்கான பின்னாடி என்னென்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சரத்து 340 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து பின்தங்கியோர் நிலை குறித்து ஆராய, பிற்படுத்தப்பட்டோர் நிலை குறித்து ஆராய ஆணையம் அமைக்கலாம்னு குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் 340. அதன் அடிப்படையில் முதல் ஆணையம் வந்து 1953 அமைக்கிறாங்க, ககே காலக்கர் தலைமையில். அது பெரிய எஃபெக்டிவ் கிடையாது. ரெண்டாவது ஆணையம் 1979 மண்டல் தலைமையில் அமைக்கிறாங்க. அந்த குழு தான் முக்கியமான குழு. அந்த குழு என்ன பண்ணியிருக்கு, மொத்தமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து, இந்தியா முழுவதும் ஆராய்ந்து 52% மக்கள், இந்திய மக்கள் தொகையில் 52% மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. மொத்தம் 2783 ஜாதிகள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி இல்லாமே 52% மக்கள் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. எத்தனை எண்ணிக்கையில், 2783 எண்ணிக்கையில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமல் ஒரு பரிந்துரையும் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 27% இடஒதுக்கீடு பின்தங்கிய வகுப்பினருக்கு வழங்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பரிந்துரையும் வைக்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம என்றைக்கு செஞ்சோம், 1921 கம்யூனல் ஜிஓ. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போ இதெல்லாம் ஆராயிறாங்க, 1979 நடைமுறைக்கு வரல, பரிந்துரை தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்பயும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரல. அது 11 வருஷம் கழிச்சு 1990 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விபி சிங் கவர்மெண்ட் இருக்குது. பிரதம மந்திரி வந்து அப்போ விபி சிங். அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த இடஒதுக்கீடு மண்டல ஆணையம் சொன்ன இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துகிறார், ஒரு அரசாணைகளாக வெளியிட்டு. அதுக்கு அப்பயும் இஷ்யூஸ் கிடையாது. 1991 பிவி நரசிம்மராவ் ஒரு கவர்மெண்ட் வருது.
அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 2 திருத்தங்கள் செய்கிறாங்க. இதே 90ல் விட்ட அரசாணையில் 2 திருத்தங்கள் செஞ்சு அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அந்த 27% இடஒதுக்கீடுலன்னு ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தரணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம 103வது அரசியலமைப்பு திருத்தம் என்னன்னு தெரியுங்களா? அதுதான் அந்த 10% இடஒதுக்கீடை எப்போ கொண்டு வர்றாங்க, 2023 கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, அது ஆனால் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது படிப்பு. இப்போ இந்த 2 திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. இதை எதிர்த்து இந்திரா சவானிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 92ல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதுதான் மண்டல் வழக்குன்னு பெரிய முக்கியமான வழக்கு. நம்ம எக்ஸாமுக்குலாம் முக்கியமான வழக்குகள் இது. பொம்மை வழக்கும் மண்டல் வழக்குலாம் 90களில் முக்கியமான வழக்குகள். பொம்மை வழக்கு நமக்கு தெரியும், மாநில சுயாட்சி குறித்து. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன இருந்துச்சு, ஆட்சி கலைப்பு வந்தோ ஆளுநர் ஆட்சி கொண்டு வரதோ பெரும்பான்மையாக குறைஞ்சது காரணம் பொம்மை வழக்கு தான். அதே மாதிரி இது முக்கியமான வழக்கு மண்டல் வழக்கு, இடஒதுக்கீடு சம்மந்தமான வழக்கு. இந்த வழக்கு அவங்க கொண்டு வந்தோடனே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 93 என்ன சொல்கிறாங்க, இடஒதுக்கீடு வந்து விபி சிங்கு கொண்டு வந்த அரசாணை செல்லும், நரசிம்மராவ் கொண்டு வந்த அரசாணை செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையை வந்து ரத்து செஞ்சுட்டு அந்த விபி சிங் கொண்டு வந்த அரசாணைகளையும் சில விதிமுறைகளை புகுத்துறாங்க. என்ன சொல்கிறாரு அவர், இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது. என்ன சொல்கிறாரு, இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது. அதே இடஒதுக்கீட்டில் ஒரு வேளை அந்த வருஷம் ஃபில்லப் பண்ணலான்னா அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், அப்பயும் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாங்க, இந்த இடஒதுக்கீடு ஆரம்ப நிலையில் பணி என்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு பதவி உயர்வுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இந்த இடஒதுக்கீடை பிசி எம்பிசின்னு பிரித்து பின்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்லாம் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்லாம் அந்த இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நமக்கு என்ன பண்ணுது, 51ல் இருந்த சிக்கலை மீண்டும் வருது. 93ல் இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்தோடனே திருப்பி வருது. ஏன் சிக்கல் வருது, நமக்கு இடஒதுக்கீடு என்ன 69. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஏற்கனவே 68 தானே சொன்னோம். 81ல் 50 + 18 இருந்துச்சுல்ல. 89ல் என்ன ஆகுறாங்க, எஸ்டிபி வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. அது சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க, 50 + 18 + 1 ஆகிடுது. எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1 + 69. இன்றைய 69% இடஒதுக்கீடு எப்போ வருது, 89ல் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு, 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ. ஆனால் அந்த மண்டல் வழக்கில் ஒரு விஷயம் என்னென்னா, அது டைரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது, ஓகேங்களா. அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்மளது செல்லாதுன்னே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அதில் ஒரு மண்டலில் வந்து தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இது நம்ம இடஒதுக்கீடு சொல்கிறோம் 50 தாண்டக்கூடாதுன்னு, ஆனால் அதே சூழலில் வந்து இத்தகைய சூழல்களை இந்தியாவில் உள்ள பல்வேறு அசாதாரணமான சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது என்னென்னா ஒரு விதிவிலக்கு மாதிரி. சில இடத்துல பின்தங்கிய மக்கள் ரொம்பவும் இருப்பாங்க, அங்கே போய் நம்ம இதை சொன்னோம்னா அது வந்து எதிர்த்தனமாக போயிடும் அப்படிங்கிறது தான். அசாதாரணமாக நாட்டில் உள்ள அசாதாரணமான சூழல்களை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மாடல். அது மாதிரியான சூழலை நமக்கு தவற விட்டுட்டோம்னா அந்த 50% இடஒதுக்கீடே நம்ம பிடிச்சிக்கிட்டு நின்னோம்னா அதுவுமே தவறாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தீர்ப்பின் ஒரு பகுதியாக அது இருந்தது. அது வந்து அது உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அதை எதிர்த்து நமக்கு இது மாதிரி தமிழ்நாட்டில் இது மாதிரி பின்பற்றுறாங்க, 50% தாண்டுறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே அது செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னோடனே என்ன பண்ணுறது, நமக்கு 2வது சிக்கல் 51ல் வந்த சிக்கல் 71ல் 93ல் திருப்பி வருது. அதை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். சார்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அதுக்கான சட்டம் இயற்றணும். அந்த சட்டம் என்ன பண்ணணும், செல்லுபடி ஆக்கணும். 2 வகையிலையும் நம்ம பண்ணி ஆகணும். உடனே அப்போ வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இடஒதுக்கீடு நமக்கு தெரியும், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தெரியும், அரசியலமைப்பு விதியில் வந்து 31 தெரியுங்களா, 31B என்ன சொல்கிறாங்க, 39ல் என்ன சொல்கிறாங்க, இடஒதுக்கீடுக்கு அரசியலமைப்பு அரசு வழிகாட்டு நெறிக்கை முறைகளை செயல்படுத்துறதுக்கு நம்ம அடிப்படை கடமைகளை மீறினாலும் அது செல்லுபடி ஆகும்னு சொல்கிறதான், ஓகேவா. அதை பயன்படுத்தி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு மசோதா கொண்டு வர்றாங்க. அந்த மசோதா அந்த 69% இடஒதுக்கீடு குறிப்பிட்டு கொண்டு வர மசோதா. அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருகிறார். குடியரசுத் தலைவர் ஓகே, அப்போ சேஃப்கார்டு ஆகிடுச்சு. அது பின்னாடி போய் 1992 நவம்பர்லேருந்து அது செல்லுபடியாகும் மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க.
ஆனாலும் திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதை சேஃப்கார்டு பண்ணிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. 9வது அட்டவணை என்னது, சட்டங்கள், நிலச்சீர்திருத்த சட்டங்கள் மற்றும் இதர சட்டங்கள், பாதுகாப்பு, நீதி புனராய்வு இதுலேருந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக அந்த சட்டங்களை அதில் கொண்டு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சிரும். அப்போ அந்த மாதிரி சட்டங்களுக்கு என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம பார்லிமெண்ட்லேயும் ஒப்புதல் வாங்கி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி இருந்துச்சு, உடனே இந்த இடஒதுக்கீடு மசோதா சட்டத்தை இங்கே பாஸ் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சு பார்லிமெண்ட்லேயும் இதை பாஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் 76வது சட்ட திருத்தம் 1994. 9வது அட்டவணையில் கொண்டு இந்த சட்டம் நம்ம இப்போ இருக்கிற 282 சட்டங்கள் அதில் இருக்குது. அதில் நம்ம 76வது சட்ட திருத்தமாக கொண்டுட்டு போன தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு மசோதாவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் சட்டம் இயற்றியாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்லேயும் அதுக்கான பாதுகாப்பையும் பெற்றாச்சு அப்படின்னு சொல்லி அதனோட கண்டினியூட்டி இப்போ தான் நமக்கு இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் அதில் தான் 20% உள்ஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கோ, 7.5% வந்து அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கோ, 23.5 முஸ்லீமுக்கோ இடஒதுக்கீடுலாம் அந்த இதில் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிறது. சமூக நீதியின் முன்னோடி தமிழ்நாடு தான். யார் சொன்னது, மண்டல் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, மெட்ராஸ் மாகாணம் சமூக வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, தமிழர்களாக இருப்பதால் நம்ம வந்து பெருமை பெறுவோம். அடுத்த டாபிக் விரைவில் பார்ப்போம்.